இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமையான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் பாராட்டி வருகிறதான இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட கர்த்தர் ஒரு அருமையான தலைப்பை கொண்டு நம்மோடு கூட பேச சித்தமாக இருக்கிறார். யாராவது ஒருவர் மிகவும் சோர்ந்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் போய் ஏன் இப்படி இருக்கிறீங்க என்று சொல்லி நாம் கேட்கும்போது அவர்கள் சொல்கிறதான ஒரு காரியம், எனக்கு மனசே சரியில்லை, என் மைண்டு சரியில்லை, இன்றைக்கி என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது, இன்றைக்கி என் மைண்டு சரியில்லை, என்னால் எந்த இதுலேயும் நான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, எந்த இதையும் நான் சரியாக செய்ய முடியாது, ஏன்னா எனக்கு மனசு சரியில்லை என்று சொல்லி அவர்கள் சொல்வதுண்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட நம்முடைய சிந்தையை குறித்து பேச சித்தமாக இருக்கிறார். சிந்தை என்று சொன்னால் நம்முடைய மைண்ட், ஆங்கிலத்தில் அதற்கு மைண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிந்தை, நம்முடைய சிந்தை எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச சித்தமாக இருக்கிறார். அதற்கு ஆதாரமாக பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பிரியமானவர்களே, நம்மிடத்திலே இருக்க வேண்டியதான ஒரு சிந்தை, அது கிறிஸ்து இயேசுவில் இருக்கிறதான சிந்தை. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு மரித்தார். எனவே ஆண்டவர் அவரை ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்டதான அந்த கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தை நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் இந்த நிருபத்தில் எழுதுவதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த பிலிப்பியர் 2வது அதிகாரம் முதல் வசனம் முதல் நாம் வாசிப்போமானால் என்னென்ன சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை என்று சொல்லப்படும் போது கிறிஸ்துவை நமக்கு ஒரு உதாரணமாக, நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வைத்து அவருடைய சிந்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதற்கு அர்த்தம். பிரியமானவர்களே, 1 பேதுரு 4வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சிந்தையானது ஒரு ஆயுதமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய சிந்தையில ஒரு குழப்பம் இருக்கிறது. அநேகருடைய சிந்தை குழப்பத்தினால அவர்கள் செய்வது அறியாது இன்னது என்று சொல்லி தெரியாமல் அவர்கள் தவறான காரியங்களுக்குள்ளாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு பிசாசானவன் வைக்கிறதான ஒரு பெரிய வலை நம்முடைய சிந்தைக்கு தான் வைக்கிறான். சிந்தை என்பது ஒரு வேரை போன்றது, அது வெளியே தெரியாது. ஒருவருக்கொருவர் யோசிப்பது அவர்களுடைய சிந்தையில யோசிக்கிறார்கள். ஒருவர் இன்னொருவரை பார்த்து என்ன யோசிக்கிறார் என்பது மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு காரியமா இருக்கிறது. ஆனால் பிசாசானவன் வெளியரங்கமாக நம்மை பாவத்தில் ஈடுபடுத்த முடியாவிட்டால் அவன் நம்முடைய சிந்தையை குழப்பி சிந்தையில பாவத்திற்கு உட்படுத்துகிறவனாய் காணப்படுகிறான். எனவேதான் பிரியமானவர்களே, இந்த வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவில் உள்ள சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்துவில் உள்ள சிந்தை இன்றைக்கு நம்மில் இருக்கும் என்று சொன்னால் பிசாசிற்கு அங்கு இடமே இல்லை. எனவேதான் இந்த சிந்தை ஒரு ஆயுதமாய் இந்த இடத்துல கூறப்பட்டிருக்கிறது. சிந்தை என்பது ஒரு ஆயுதமாய் மாற்றப்பட வேண்டும். அது எல்லா காரியங்களும் சூழ்ந்து கொண்டிருக்கிறதான எல்லா காவலோடும் காக்கப்படக்கூடியதான ஒரு ஆயுதமாய் நம்முடைய சிந்தை காக்கப்பட வேண்டும். எதற்காக என்று சொன்னால் எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். பிசாசின் தந்திரங்களை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசு நமக்கு என்ன தந்திரத்தை வைக்கிறான்? அவருடைய தந்திரத்தின் மூலமாய் நம்முடைய சிந்தையை சிறைபிடிக்கிறவராய் காணப்படுகிறான். நம்ம ஆண்டவருக்குள்ளாக அழகா வளர்ந்துட்டு வருவோம், ஆண்டவர் அபிஷேகத்திற்குள்ளாக வளர்ந்துட்டு வருவோம், எசப்பாவோட ஒவ்வொரு நாளும் பேசிட்டு வருவோம், ஒவ்வொரு நாளும் ஜெபித்துட்டு வருவோம், வசனங்களை விடாம நம்ம தியானித்து வருவோம். ஆனா பிசாசு ஏதோ ஒரு சின்ன மன கஷ்டத்தை, ஏதோ ஒரு சின்ன குழப்பத்தை நம்ம மனதில் கொண்டு வந்து அந்த குழப்பத்தின் மூலமாய் நம்ம ஆண்டவருடைய வழியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வழி விலகி போக செய்வான். இதுதான் பிசாசுடைய தந்திரம். இந்த தந்திரத்திற்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது என்று சொன்னால் உங்க சிந்தை தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். இதை தான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அது என்ன சர்வாயுத வர்க்கம்? எபேசியர் 6வது அதிகாரம் 14வது வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது அந்த சர்வாயுத வர்க்கங்கள் என்ன என்பதை குறித்து தெளிவாக நாம் வாசிக்கிறோம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும்,
பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இவை எல்லாம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய சிந்தை பரிசுத்த சிந்தையாய் காணப்படும். நம்முடைய சிந்தை அது தேவனுக்கேற்ற சிந்தையாய், கிறிஸ்துவனுடைய சிந்தையாய் நாம் காணப்படுவோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த சர்வாயுத வர்க்கம் இன்றைக்கு நமக்குள்ளாக இருக்கிறதா யோசித்து பாருங்கள். பிசாசுக்கு நம்முடைய சிந்தையிலே இடம் கொடுக்கவே கூடாது. எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் சரி, பிசாசு நம்முடைய சிந்தையை குழப்புவதற்கு எந்த இடத்தையும் நாம் வகுக்காதபடிக்கு நம்மை நாமே காத்துக்கொள்வர்களாய் காணப்பட வேண்டும். ஏவாளை குறித்து நாம் பார்க்கும்போது, ஏவாள் ஆதாமும் ஏவாளுமாக ஏதேன் தோட்டத்திலே அழகாக வசித்து வந்தனர். அழகாக அவர்கள் ஆண்டவரோடு கூட சஞ்சரித்து வந்தனர். ஆனால் பிசாசானவன் இந்த ஏவாளுடைய சிந்தையை அவன் கலக்குகிறவனாய் காணப்படுகிறான். ஏவாளுடைய சிந்தையில ஒரு குழப்பத்தை கொண்டு வருகிறான். இந்த குழப்பத்தின் நிமித்தமாக முழு உலகமே பாவத்திற்குள்ளாக விழுந்ததை நாம் அந்த சம்பவத்திலிருந்து பார்க்க முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒரு சின்ன குழப்பத்திற்கு கூட நாம் இடம் கொடுத்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய மாற்றத்தை, தலைகீழான மாற்றத்தை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு என்னுடைய சிந்தையை நான் சகல காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க வேண்டும். நம்முடைய சிந்தையில பிசாசானவன் தீங்கான களைகளை விதைக்காதபடிக்கு நாம் நம்மை நாமே காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்குள்ளாக நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோமோ, ஆண்டவருடைய அழைப்பை நாம் எப்படி உணர்ந்து கொண்டோமோ, அந்த அழைப்பில் நாம் கடைசி வரைக்கும் உறுதியாய் நிலைத்து நிற்க வேண்டும். இதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கர்த்தரின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு அநேகருக்கு சிந்தையில போதனை செய்கிறார்கள். அநேகருடைய மனசை குழப்புகிறவர்களாய் கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு மனுஷரை நம்பி நம்ம போகும்போது நம்முடைய சிந்தை இப்படிதான் குழம்பி போகிறது. ஏதாவது ஒரு தீர்வு காணுமா, என் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குமா, எனக்கு என்ன முடிவு எடுக்கவில்லையே என்று சொல்லி நீங்க ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா மனுஷரை நம்பி நீங்கள் உங்களுடைய சிந்தையை செலுத்தும் போது உங்களுடைய குழப்பம் இன்னும் தீர்வதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு நேராக உங்களுடைய சிந்தையை நீங்கள் செலுத்துவீர்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய சிந்தை உங்களுக்குள்ளாக வரும் என்று சொல்லும் போது உங்களுடைய எல்லா காரியங்களிலும் சம்பூர்ணமான முடிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தான் பவுல் இந்த இடத்துல சொல்கிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை எங்களிடத்தில் உண்டாயிருக்கிறதுனால நாங்கள் அவருடைய செய்கைகளை, அவருடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படுகிறோம் என்று சொல்லி பவுல் இந்த இடத்துல ஆணித்தரமாய் சொல்வதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு அநேகருக்குள்ளாக ஒரு குழப்பம், என்னுடைய சிந்தையை நான் எப்படி பாதுகாப்பது, என் சிந்தையில பிசாசான ஒரு பாவத்தை விதைக்கிறானே, நான் தூங்கி கொண்டிருக்கும் போது எனக்கு பாவத்தை விதைக்கிறானே, நான் வேலை செய்து கொண்டிருக்கும் போது என் சிந்தையை குழப்புகிறானே, மற்றவர்களுக்கு எதிராக எரிச்சலின் சிந்தையை கொண்டு வருகிறானே, கோபத்தின் சிந்தையை கொண்டு வருகிறானே, இச்சையின் சிந்தையை கொண்டு வருகிறானே, எப்படி என்னுடைய சிந்தையை நான் பாதுகாப்பது என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் நீங்க ஒருவேளை ஏங்கி கொண்டிருக்கலாம். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, நீங்க உங்களுடைய சிந்தையை உங்களுடைய ஆவியினாலும் வல்லமையினாலும் நீங்க ஜெயிக்க முடியும். ஆவியினால பிசாசை எதிர்த்து பேசுங்க. எந்த இடத்துல பிசாசு உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்து கொண்டிருக்கானோ, எந்த இடத்துல உங்களை சிந்தையை கலங்கடிக்கப்படுகிறானோ, அந்த இடத்துல பிசாசே உனக்கு எனக்கு இடமே இல்லை, நான் இயேசுனுடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, என் சிந்தை ஆண்டவரால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பிசாசுக்கு எதிர்த்து நீங்க பேசுங்க. அந்த இடத்துல பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், பிசாசுக்கு எதிர்த்து நின்று அந்த இடத்துல நம்ம பிசாசுக்கு எதிராக நம்ம கமெண்ட் கொடுக்கிறப்ப அந்த பிசாசு அந்த இடத்துல நிச்சயமா ஓடி போவான். நம்முடைய சிந்தை பாதுகாக்கப்படும். பாவத்திலிருந்து நம்ம விலகி பரிசுத்தமாய் நம்ம வாழுவோம். நிச்சயமா இதை செஞ்சு பாருங்க. அந்த இடத்துல வேற யாரோ நீங்க பயந்துட்டு போய் ஏசப்பா ஏசப்பா நம்ம சொல்றதுல அர்த்தம் இல்லை. ஆண்டவர் நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை தந்திருக்கா. அந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தான் பயன்படுத்தணும். பிசாசை எதிர்த்து பேசி, பிசாசு உனக்கும் எனக்கும் இடம் இல்லை, நான் ஏசப்பாவுடைய பிள்ளை, என் சிந்தையை கலக்குவதற்கு உனக்கு எனக்கு இடமே இல்லை என்று சொல்லி நம்ம உறுதியாய் பேசுவோம் என்று சொன்னா பிசாசு நம்மை விட்டு ஓடி போவான். நம்முடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாய் காணப்படும். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய சிந்தையில ஏதாவது குழப்பம் இருக்குமானா ஆண்டவரிடத்தில் கேளுங்க. எல்லா குழப்பத்தையும் எடுத்து போட்டு கிறிஸ்துவின் சிந்தை நீர் எனக்குள்ளாக தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்போமா? கண்களை மூடி நம்ம செபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இந்த கூப்பிடத்தக்க புத்திர சுகாரத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட உம்முடைய சிந்தையை நாங்கள் தரித்தவர்களாக இருக்கணும் சுவாமி. ஆண்டவரே, ஏவாள் பிசாசின் சிந்தையினால் வஞ்சிக்கப்பட்டது போல எங்களுடைய சிந்தையை வஞ்சிக்கப்படாதபடிக்கு அனுதினமோ ஆண்டவரே குழப்பத்தின் மத்தியிலே வாழாதபடிக்கு அனுதினமும்
உமக்குள்ளாக ஜீவிக்கிறதான சிந்தையை ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். பிசாசை எதிர்த்து போராடுகிற, எதிர்த்து பேசுகிறதான ஒரு சிந்தையை கர்த்தாவே நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆவியானவர் நீர் இப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.